Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah, assalatu wassalamu ala rasulillah wa ala alihi hizbillahi wa ashabihi jundillah amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'an al-Kareem, A'udhu billahi minash shaytanir rajim. Bismillahir rahmanir rahim. Wal fajr wa layalin 'ashr wash shaf'i wal watr. Sadaqallahul alim. சர்வ வல்லமை கொண்ட ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக, கண்மணியாம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக என்று துணையை தூங்குகிறேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க பெருமக்களே, புனிதமிக்க மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் பலவிதத்தில் கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் பெற்றிருக்கிறது. அதன் குறிப்பாக இந்த துல் ஹஜ் மாதத்தினுடைய முந்தைய 10 நாட்கள் மிகவும் சிறப்புக்குரியது நாம் அறிந்தோம். இந்த வரிசையில் இன்றைய உரையில் அரஃபாவுடைய நோன்பை குறித்து, அரஃபாவுடைய அந்த நோன்பினுடைய மகிமைகளை குறித்து இன்னும் பல செய்திகள் அதோடு சேர்த்து நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தந்தல் புரிவானாக. இந்த வழியாக பேசப்படுகிற நல்ல அமல்களை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் முதலில் எனக்கும் அப்பால் நம் அனைவருக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் தந்தல் புரிவானாக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, துல் ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்புக்குரியது, மகத்துவம் வாய்ந்தது. அதிகமாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல் செய்ய தூண்டிய நாட்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய நாட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல் ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள், இந்த நாட்கள் எப்படி அமல் செய்தார்கள் என்பதை, எந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமல் செய்தார்கள் என்பதை நாம் உம்மஹாத்துல் முஃமினீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவிமார்களாகிய தாய்மார்களுடைய ஹதீதுகளுடைய ரிவாயத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த நாட்களில் நோன்பு வைப்பார்கள், தொழுது வணங்குவார்கள், நின்று வணங்குவார்கள், அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் பார்க்க முடிகிறது. அந்த வரிசையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவிகளில் ஒருவர்களான உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுக்கெல்லாம் தாய், நமக்கெல்லாம் தாயான ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் இந்த ஹதீதை ரிவாயத் செய்கிறார்கள். இந்த ஹதீத் அஹ்மது, நஸாஇ, இப்னு ஹிப்பான் போன்ற கிதாபுகள் இந்த ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாயார் அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 4 விஷயங்களை என்றைக்குமே விடாமல் செய்து வந்தார்கள். 4 விஷயங்களை என்றைக்குமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கடைபிடித்து வந்தார்கள், தன் வாழ்நாள் விட்டதே கிடையாது என்பதை தாயார் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த 4 விஷயங்கள் என்ன என்று சொல்லும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாமல் செய்து வந்தார்கள். அதே போன்று துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த மாதத்தினுடைய துல் ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள், அதாவது 9 நாட்கள், 10வது நோன்பு, 9 நாட்களும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 9 நாட்களும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று வெள்ளை நாட்கள் என்று சொல்லக்கூடிய ஐயாமுல் பீத், பிறை 13, 14, 15 இந்த நாட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாமல் நோன்பு வைக்கக்கூடிய பண்பு இருந்தது. அதே போன்று ஃபஜ்ருடைய, அதாவது சுபஹ் தொழுகையினுடைய முன் சுன்னத், ஃபஜ்ருடைய முன் சுன்னத், அந்த 2 ரக்காத்தை விடாமல் தொழக்கூடியவராக இருந்தார்கள். என்று 4 பண்புகளையும் விடாமல் செய்து வந்தார்கள் என்பதை தாயார் உம்மஹாத்துல் முஃமினீன் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் செய்தி அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் மூலம் நாம் தெரிகிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல் ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில், அதில் 9 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் நோன்பு வைக்கக்கூடிய வளமை பெற்றிருந்தார்கள். ஏனென்றால் அத்தகைய சிறப்பும் மாண்பும் மகத்துவமும் இருக்கிறது இந்த நாட்கள் என்பதனால். மற்றொரு ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல் ஹஜ் மாதத்தினுடைய 9 நாட்கள் நோன்பு வைப்பார்கள், ஆஷுரா நாட்கள் நோன்பு வைப்பார்கள், அய்யாமுல் பீதுடைய நாட்கள் நோன்பு வைப்பார்கள். அதே போன்று மாதத்தில் முதல் 2 நாட்கள் நோன்பு வைப்பார்கள், வியாழக்கிழமை நோன்பு வைப்பார்கள் என்கிற ஹதீதுகளையும் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய அன்பு மனைவிமார்களாகிய பெருமக்களிடத்திலிருந்து நாம் ஹதீஸ் பார்க்க முடிகிறது. இது போன்று பல ரிவாயத்துகள் நாம் பார்க்க முடிகிறது. இது வழியா நாம் தெரிய வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல் ஹஜ் 9 நாட்களும்
நோன்பை கொண்டு முன்னோக்கி இருக்கிறார்கள், வரவேற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வரிசையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அரஃபாவுடைய நோன்பு குறித்து சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நோன்பை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மகிமைகளை சொல்கிறார்கள். அரஃபாவுடைய நோம்பினுடைய சிறப்பை நாம் பார்ப்பதற்கு முன்பு, அரஃபா என்று அந்த நாள் பிறை 9 அரஃபா என்று பெயர் வர காரணம் என்ன என்பதை குறித்து விட்டு அந்த நோன்பை பற்றி நாம் தகவல் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அரஃபா என்று சொன்னால் நமக்கு தெரியும், மக்காவில் பிறை 9 அன்று அனைத்து ஹாஜிகளும் ஒரு மைதானத்தில் ஒன்று சேர்வார்கள். அந்த மைதானத்தினுடைய பேர் அரஃபா, அந்த இடத்தினுடைய பேர் அரஃபா என்று நமக்கு தெரியும். அந்த துல் ஹஜ்ஜினுடைய மாதத்தில் அந்த இடம் மிகவும் பிரபலியமான இடம். எந்த அளவுக்கு சொன்னால், ஹஜ்ஜுடைய கபூலியத், ஒட்டுமொத்த ஹஜ்ஜுடைய வணக்கம் கபூல் அப்படின்னு சொல்லப்படுவது அரஃபாவில் தங்கினால்தான் என்ற அளவுக்கு அந்த இடத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. எல்லா கிரியைகளும், ஹஜ்ஜுடைய எல்லா வணக்கங்களும் செய்துவிட்டு அவர் அரஃபாவில் தங்கவில்லை என்று சொன்னால் அவருடைய ஹஜ்ஜு கேள்விக்குறியாகிவிடும். அப்ப அரஃபாவில் தங்குவது என்பது மிக முக்கியமான ஒரு நாளாக, மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக, வணக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இடம், அந்த இடத்துக்கு அரஃபாவோட பேர் வர காரணம் நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வரலாற்று ஆசிரியர்கள் அழகான பேர் காரணங்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த காரணங்கள் ஒன்று என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்பப்பட்ட பொழுது, அவர்கள் உலகத்தில் வாழும் காலம் நீண்ட நாட்கள் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் தாயார் ஹவ்வா நாயி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் நீண்ட நாட்கள் சந்திக்கவே இல்லை. வெகு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓரிடத்தில் சந்தித்தார்கள். அரஃபா மலை, அரஃபா அந்த மலை குன்றில் சந்தித்தார்கள். அரஃபாவுடைய மலையில் ஒரு பகுதியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி வர, மற்றொரு பகுதியாக ஹவ்வா நாயி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏறி வர, இருவர்களும் ஓரிடத்தில் சந்தித்தார்கள். அந்த சந்தித்தின் அடையாளம் இன்றைக்கு அதை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த சந்தித்தல், அறிமுகம், அந்த சந்தித்தல் என்ற இந்த பெயர் கொண்டு இந்த இடத்தையும் இந்த பிறையும் அறியப்படுகிறது, அரஃபா என்று அறியப்படுகிறது என்பதை நமக்கு பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவதாக சொல்கிறார்கள், அரஃபா என்று சொன்னால் அறியப்பட்ட நாள். எல்லோருக்கும் அரஃபா என்று சொன்னால் அந்த இடத்தையும் அந்த நாளை குறித்து தெரியும். ஏனென்றால் அரஃபா அப்படிங்கிறது ஹஜ்ஜுடைய மிக முக்கியமானது. நம்ம பார்த்தோம். இதுக்கு இப்படி ஒரு பேர் வர காரணம், அந்த இடத்துக்கும் அந்த பிறைக்கும் இப்படி ஒரு பேர் வர காரணம் என்ன என்பதை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஹஜ்ஜுடைய வணக்கங்களை, அந்த கிரிகைகளை, அந்த அமல்களை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த கற்றுக் கொடுத்த இடம், அந்த மைதானம் அரஃபாவுடைய மைதானம். அந்த இடத்தில் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதனால் அந்த இடத்துக்கு அரஃபா என்று பெயர். இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள், அறிவித்தார்கள் என்பதனால் இந்த பிறைக்கும் அந்த இடத்துக்கும் அப்படி ஒரு பேர் வந்தது, அரஃபா என்ற பேர் வந்தது என்று சொல்லித் தருகிறார். இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். இது அரஃபாவுடைய அந்த இடத்தையும் அந்த பிறைக்கும் இப்படி பேர் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த நாளில் நோன்பு நோட்பது மிக சிறந்த உன்னதமான நன்மைகளை நமக்கு தருகிறது. முக்கியமாக நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இந்த அரஃபாவுடைய நாள் நோன்பு வைப்பதன் மூலமாக, இந்த பிறை 9 நோன்பு வைப்பதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஏனென்றால் அருமைநாயகி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அரஃபாவுடைய நோன்பு அதில் யார் நோக்குகிறார்களோ அந்த நோன்புக்கு இருக்கிற மகிமை என்னவென்று சொன்னால், அந்த நோன்பை நோக்கக்கூடியவர்கள், அந்த நோன்பை யார் வைத்திருக்கிறார்களோ அந்த நோன்பு வைத்தவருடைய
கடந்த ஒருவருடைய பாவங்களும் எதிர்வரும் ஒருவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். கடந்த ஒருவருடைய பாவமும் எதிர்வரும் ஒருவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். அயுகஃபிர அஸ்ஸனத்தல்லத்தி கபலஹு வஸனத்தல்லத்தி பஅதஹு. அவர் கடந்து வந்த ஒருவருடைய பாவத்தையும் அவர் எதிர்கொள்கிற ஒருவருடைய பாவங்களையும் மன்னிக்கப்படும். அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி சொல்லித் தருகிறார். அன்புக்குரியவர்களே, நஃபிலான சுன்னத்தான நோன்புகள் எடுத்துக்கொண்டால் ஆஷுரா நோன்பு இருக்கிறது, ரஜப் மாசம் வைக்கக்கூடிய நோன்புகள் இருக்கிறது, திங்கட்கிழமை வியாழக்கிழமை வைக்கிற நோன்புகள் இருக்கிறது, இப்படிதான் இருக்கிறது. இந்த நோன்புக்கு பல நன்மைகள் இருக்கிறது என்ற பொழுதிலும் கடந்து வந்து ஒருவருடைய பாவம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற இந்த கூலி பல அமல்களுக்கு இருக்கிறது. ஆனால் எதிர் வரும் ஒருவருடைய பாவம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற இந்த பாக்கியம் அரஃபாவுடைய நோன்புக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை பெருமக்கள் சொல்லித் தருகிறார். வணக்கம் சுன்னத்தான நோன்புல நாம் பல நோன்பு வைக்கிறோம். கடந்த ஒருவருடைய பாவங்கள் மன்னிப்பது என்பது இருக்கிறது. வருகிற எதிர்கொள்கிற ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கிற பாக்கியம் இருக்குதுன்னு சொன்னால் இது அரஃபாவுடைய நோன்புக்கு மட்டும்தான் என்பதை அறிஞர் பெருமக்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். ஏன் இவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் இந்த அரஃபாவுடைய நோன்புக்கு இருக்கிறது என்பதை கேள்வியும் எழுப்புகிறார். அரஃபாவுடைய நோன்பு நோற்றால் கடந்த ஒருவருடைய பாவங்களும் எதிர்வரும் ஒருவருடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். எந்த நோன்புக்கும் வழங்கப்படாத ஒரு உன்னதமான பாக்கியம் இது. ஃபர்லான நோன்பு என்று சொன்னால் அதனுடைய தரம் வேறு, அதனுடைய சிறப்புகள் வேறு. அதை பற்றி நாம் இங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நாம் பார்த்து கொண்டிருப்பது சுன்னத்தான நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு. இப்ப இந்த அரஃபாவுடைய நோன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது எதிர்வரும் ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இந்த சிறப்பு ஏன் இவ்வளவு சிறப்பு இதுக்கு கொடுக்கப்படுகிறது என்ற கேள்விக்கு பதிலாக இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஏனென்றால் சங்கையான ஒரு மாதத்தை கடந்து வந்திருக்கிறது. அடுத்து இது முடிவிலும் இது வழி அனுப்புதலிலும் சங்கையான ஒரு மாதம் இருக்கிறது. துல்காதாவை கடந்து வந்து முஹர்ரமை அடைவிருக்கிறது. இந்த சங்கையான 2 மாதத்துக்கு மத்தியில் இந்த மாதம் இருக்கிறதுனால் இந்த மாதத்தில் வைக்கிற இந்த பிற 9 வைக்கிற நோன்புக்கு மிக சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பினுடைய பிரதிபலிப்பு தான் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு தருகிறது என்பதை கூறுகிறார்கள். மற்றும் ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். ஆஷுராவுடைய நோன்பு கடந்த ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நம் வாழ்நாள் கடந்த ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அரஃபாவுடைய நோன்பு கடந்த ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், எதிர்வரும் ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படி ஒரு சிறப்பு கிடைக்க காரணம் பிபரக்கத்தின் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கொண்டுதான் இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது என்று சொல்கிறார். இதிலிருந்து நாம் தெரிய வருகிறது, ஆஷுரா நோன்பு சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுடைய கௌம் பனு இஸ்ரவேல்கள் அவர்கள் நன்றி கடனாக நோற்று வந்த நோன்பு. அவர்களுக்கு மாற்றமாக நாம் 9ஐயும் பிடித்து 10ஐயும் பிடிக்க வேண்டும் அரும்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தினார்கள். அதனால் நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அது நோன்பு அங்கிருந்து வந்தது. ஆனால் அரஃபாவுடைய நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹுடைய பரக்கத்தால் கிடைத்தது. அதுதான் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், கடந்து வந்த ஒருவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் எதிர்வரும் ஒருவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் ஆஷுராவுடைய நோன்புக்கு இல்லாத மகத்துவம் அரஃபாவுடைய நோன்புக்கு கிடைக்க காரணம், அரஃபாவுடைய நோன்பு பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகம் செய்த நோன்பு. ஆஷுராவுடைய நோன்பு பனு இஸ்ரவேலர்கள் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக அறிவிக்க செய்யப்பட்டது. அந்த நோன்பு அரஃபாவுடைய நோன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்க செய்யப்பட்டது. பெருமானுடைய பரக்கத்தை கொண்டதுனால தான் இப்படி ஒரு சிறப்பு இந்த ஒரு அரஃபாவுடைய நோன்புக்கு இருக்கிறது என்பதை இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். மட்டுமில்லாமல் இந்த அரஃபாவுடைய நாள் எல்லாவித வணக்கங்களையும் ஒன்று திரட்டிருக்கிற ஒரு உன்னதமான நாள். தொழுகை, அது ஹஜ்ஜுடைய வணக்கம் முக்கியமா, தொழுகை, திக்ர், துவா, தஸ்பீஹ், தஹ்லீல், ஸலவாத், அனைத்து விதமான எல்லா அமல்களும்
எல்லா அமல்களும் அனைத்து அமல்களும் ஒன்று திரண்ட ஒரு நாள் என்று சொன்னால் அல்லாஹ் படைத்த நாட்களிலே அரஃபாவுடைய நாள். சிந்தித்து பார்த்தா நமக்கே தெரிய வரும். அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறதுனாலும் இதுக்கு இவ்வளவு பெரிய மகிமை கிடைத்திருக்கிறது என்பதை இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆக அரஃபாவுடைய நோன்பு நோற்பதனால் கடந்து வந்த ஒருவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். எதிர்வரும் நாம் அடுத்து அடைவெறிக்கு வருவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அதுக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்பதை ஹதீஸின் வாயிலாகவும் நாம் தெரிந்து கொண்டோம். அன்புக்குரியவர்களே, இத்தகைய மாண்புகளும் மகத்துவங்களும் மகிமைகளும் நிறைந்திருக்கிற இந்த அரஃபாவுடைய நோன்பை நாம் என்றைக்கும் விடக்கூடாது. பிடிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இந்த நோன்பினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து நாம் நம்ம குடும்பத்தினர்களும் நாமும் நம் பிள்ளைகளும் இதை நோற்று வர வேண்டும். இதன் வழியாக கிடைக்கிற அத்தனை பாக்கியங்களை அகமியங்களையும் அருள்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. அடுத்தபடியாக அன்புக்குரிய பெருமக்களே, நமக்குள் இருக்கிற ஒரு சில சந்தேகங்களுக்கு உலமா பெருமக்கள் தீர்வு வழங்குகிறார்கள். எப்படியாப்பட்ட சந்தேகங்கள் சொன்னால், அரஃபாவுடைய நோன்பை குறித்து, அது வைக்கக்கூடிய நாளை குறித்து எழுகிற ஒரு சில சந்தேகங்களுக்கு உலமாக்கள் தீர்வு சொல்கிறார்கள். அந்த தீர்வுகளை நாம் தெரிந்து கொண்டால் நமக்குள் இருக்கிற சந்தேகங்களும் தீர்ந்துவிடும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. சிலர்களுடைய கேள்வி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பிறை 1 துல் ஹஜ்ஜினுடைய பிறை 1 8 வரை நோற்றவர்கள் தான் அரஃபாவை பிற 9 நோக்க வேண்டுமா, இல்லை எந்த நோம்பையும் நோக்காமல் பிறை 9 மட்டும் அரஃபாவை மட்டும் நோற்றுக்கொள்ளலாமா என்று சிலர்களுடைய கேள்வி. நாம் முன்னாடி ஹதீதுகளை பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 1 9 வரைக்கும் 9 நோன்பை ஸல்லல்லாஹு நோக்கக்கூடிய பண்பு இருந்தது. ஸல்லல்லாஹு அவருடைய வளமை அது. சக்தி பெற்றவர்கள் பிற 1 9 வரைக்கும் உண்டான நோன்புகளை பிடிப்பதற்கு சக்தி உள்ளவர்கள் பிடித்துக் கொள்வது அதிகமான நன்மைகளை கொடுக்கும். முடியாதவர்கள் பிறை 9 மட்டும் நோற்றுக்கொள்ளலாம் என்பதை நமக்கு ஹதீதுகளிலிருந்து பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். முடிந்தால் 9 நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் 9வது நோன்பு அரஃபா நோன்பு மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 9 நோன்புகளிலும் 9வது நோன்பு அரஃபாவுடைய நோன்பு மிக சிறந்தது. அதை நம்ம தவறவிடக்கூடாது. அந்த ஒன்றையாவது நாம் நோற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அரஃபாவுடைய நோன்பு மிக முக்கியமான நோன்பு. அந்த ஒரு நோன்பை வைத்துக் கொண்டால் போதும் என்பதை சொல்லித் தருகிறார். அதிகமான நன்மை விரும்பியவர்கள் அதுக்கு முன் வரக்கூடிய நாட்கள் எத்தனை நோன்பு வேணுமானால் நோற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் மிக அறிந்தவர். அதே போன்று வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நோன்பு வெள்ளிக்கிழமை வருவதனால் வியாழன் நோற்று வெள்ளிக்கிழமை அந்த அரஃபா நோன்பை நோக்க வேண்டுமா? ஏன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்க கூடாது, ஸல்லல்லாஹு தடை செய்திருக்கிறார்களே. வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கக்கூடாது. அப்படி வெள்ளிக்கிழமை வைப்பதாக இருந்தால் வியாழன் நோற்று வெள்ளி நோக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு வலியுறுத்தி இருக்கிறார்களே. இப்ப அரஃபாவுடைய நோன்பு வெள்ளிக்கிழமை வருவதனால் இப்ப இந்த நோன்பு எப்படி நம்ம கையாளுவது? வியாழன் நோற்று வெள்ளி நோக்க வேண்டுமா? இதுக்கு மார்க்கம் என்ன தீர்வு சொல்லுகிறது என்ற சந்தேகத்திற்கு அழகான விளக்கங்கள் ஃபிக்ஹுடைய அறிஞர்கள் ஃபுகஹாக்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹதீதுகள் நமக்கு தெரிகிறது. சஹீஹான ஹதீதுகள். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்க கூடாது. வெள்ளிக்கிழமை நோன்பை கொண்டு முன்னோக்காதீர்கள். நீங்க வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க விரும்பினீர்கள் சொன்னால் வியாழன் நோற்று வெள்ளி நோன்பு வையுங்கள். வெள்ளி பிடித்தவர்கள் சனிக்கிழமை நோன்பு வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார். இது எந்த நோன்புக்கு என்று சொன்னால் நஃபிலான நோன்பு, நாமளாக விரும்பி வைக்கக்கூடிய நோன்புக்கு இப்படி ஒரு சிறப்பு. இன்னும் சொல்வதற்கு சொன்னால் வெள்ளிக்கிழமை குறிப்பாக்கி நோன்பு வைக்க வேண்டாம்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் குறிப்பாக்கி நோன்பு வைக்க வேண்டாம். அப்படி வைக்க விரும்பினவர்கள் வியாழன் வைத்து வெள்ளி வையுங்கள், வெள்ளி வைத்தார்கள் சொன்னால் சனி வையுங்கள், இப்படி சொல்லித் தருவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இப்படி ஒரு ஹதீஸ் இருப்பதனால் அரஃபாவுடைய நோன்பு வெள்ளிக்கிழமை வந்தால் இப்ப இந்த நோன்பு எப்படி கையாளுவது? இதுக்கும் முன்பு சொன்னது போன்ற சட்டமா என்று கேட்டால் ஃபுகஹாக்கள் விதிவிலக்குன்னு சொல்கிறார்.
இந்த கேள்விக்கு இமாமுனா, இந்த சந்தேகத்துக்கு இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தேர்வு சொல்கிறார்கள். அல் மஜ்மூ என்கிற கிதாபில், வெள்ளிக்கிழமை தினத்தன்று ஆஷிராவுடைய நோம்போ அல்லது அரஃபாவுடைய நோம்போ வந்தால் அந்த நோன்பை மட்டும் நோற்றுக்கொள்ளலாம், வியாழன் நோற்று வெள்ளி நோக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? ஒரு மனிதர் ஒரு நாள் நோன்பு நோற்று மற்றொரு நாள் விட்டு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கக்கூடிய வளமை இருந்தால் அந்த மனிதருக்கும், அதே போன்று ஆஷிரா நோன்போ அல்லது அரஃபாவுடைய நோன்போ வெள்ளிக்கிழமை தினம் வந்தால், இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கக்கூடியவருக்கு வியாழன் விட்டு வெள்ளி பிடிக்கிற சூழ்நிலை வரும். இப்படி வரும்பொழுது அவர் வெள்ளிக்கிழமை நோன்பு நோற்பதனால் குற்றமாகாது. அதே போன்று, ஏன்னா இவர் வளமையாக செய்து வருகிற அமல் என்பதனால், அதே போன்று அரஃபாவுடைய நோன்பு வெள்ளிக்கிழமை தினம் வருவதனால், வெள்ளிக்கிழமை மட்டும் நோற்பதனால் அது தடையாகாது, குற்றமாகாது. ஆஷிரா நோன்பு வெள்ளிக்கிழமை தினம் வருவதனால், அந்த நோன்பை மட்டும் நோற்பதனால் தடையாகாது, குற்றமாகாது என்பதை இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்லித் தருகிறார். அன்புக்குரியவர்களே, அப்ப எந்த நோன்பு வெள்ளிக்கிழமை நோக்கக்கூடாது? வெள்ளிக்கிழமையை சங்கைப்படுத்த வேண்டும் என்று நோக்க நோன்பு மட்டும் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிறதாக இருந்தால் வியாழன் நோற்று வெள்ளி நோக்க வேண்டும், அல்லது வெள்ளியின் பிடித்தால் சனி பிடிக்க வேண்டும். இப்ப அரஃபாவுடைய நோன்பு வெள்ளிக்கிழமை தினம் வருவதனால் நாம் வெள்ளிக்கிழமை சங்கைப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம் வராது, அரஃபாவை சங்கைப்படுத்துகிறோம் என்கிற அர்த்தம் வருகிறது என்பதனால் தனியாக அரஃபாவுடைய நோன்பை அந்த வெள்ளிக்கிழமை வைத்துக் கொள்ளலாம், வியாழன் பிடித்து வெள்ளி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இது ஃபத்வாவாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது விளக்கங்களில் மற்ற சூஃபியாக்கள் அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள், வெள்ளிக்கிழமை அரஃபா நோன்பு வருவதனால் அந்த நோன்பை மட்டும் வைப்பதனால் குற்றமில்லை, வியாழன் பிடித்து வெள்ளி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெள்ளி பிடித்தால் சனி பிடிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை என்று சொல்லித் தருகிறார்கள். ஆஷுரா நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு, அதே போன்று வளமையாக பிடித்து வர நோன்பு. ஆனால் பேணுதல் என்று சொன்னால், பேணுதல் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் இருப்பதனால் வெள்ளி வியாழன் நோற்று வெள்ளி நோட்பதை சிறந்தது, பேணுதல் என்று சொல்லித் தருகிறார். வெள்ளிக்கிழமை மட்டும் அரஃபாவுடைய நோன்போ ஆஷுரா நோன்போ வருவதனால் நோட்கலாமான்னு கேட்டால் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி ஃபத்வா கொடுத்து விட்டார்கள், நோட்கலாம், குற்றமில்லை என்று. இது ஃபத்வா. தக்வாவின் அடிப்படையில், பேணுதல் அடிப்படையில் பார்த்தால் வியாழன் நோற்று வெள்ளி நோட்பது சிறந்தது, அழகானது என்பதை சொல்லித் தருகிறார். நம் ரெண்டு விஷயம் இதை படித்துக் கொண்டோம். நமக்கு மார்க்க தீர்வு வெள்ளிக்கிழமை அரஃபா நோன்பு வருவதனால் வெள்ளிக்கிழமை நோற்றுக் கொள்ளலாம் என்பதை நமக்கு தெரியப்படுத்தி விட்டார்கள். அப்ப இந்த சந்தேகம் நமக்கு உலமாக்கள் தெரியப்படுத்துகிறார். மற்றொரு சந்தேகம், அதுக்கு தீர்வு நமக்கு சொல்கிறார்கள். ரமலானுடைய ஃபர்தான நோன்பு, அந்த நோன்பை ஏதேனும் ஒரு காரணத்தினால் நாம் விட்டிருந்தால் நிச்சயம் அந்த நோன்பை அடுத்த ரமலானுக்கு கலா செய்தியாக ஆக வேண்டும் என்பதை நாம் அறிவோம். அப்ப ஃபர்தான நோன்பு இருக்கத்தக்கன நஃபிலான நோன்பு, சுன்னத்தான நோன்பு நோக்கலாமா என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள். ஃபர்லான் நோன்பு இருக்கத்தக்கன நஃபிலான நோன்பு, சுன்னத்தான நோன்பு வைக்கலாம், சுன்னத்தோட நன்மை கிடைக்கும், கலா இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார்கள். இது ஒரு விளக்கம் சொல்கிறார். மற்றபடி இந்த அரஃபாவுடைய நோன்பு, ஆஷிராவுடைய நோன்பு, இந்த நோன்புகள் நோக்கும் பொழுது கலாவுடைய நியத்தை வைத்தால், ரமலானில் விடுபட்ட கலாவுடைய நியத்தை வைத்தால் கலாவுடைய நோன்பும் நிறைவேறும், இந்த அரஃபாவுடைய நோன்பு நன்மை நமக்கு கிடைக்கும். இப்படி செய்ய முடியுமா என்று கேட்டால் இமாமுனா ரமணி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள், அல்லாஹ் மன்ஃபஅனா பி உலூமிஹி அன்னவர்கள் சொல்கிறார்கள், நிஹாயத்துல் முஹ்தாஜ் என்கிற கிதாபில் சொல்லித் தருகிறார்கள், ஒரு மனிதர் அவருக்கு ஃபர்லான நோன்பு அந்த கலாவுடைய நியத்தை அரஃபாவுடைய தினத்தன்று அந்த கலாவுடைய நியத்தை வைத்து கலாவை நிறைவேற்றினார், அந்த ஃபர்லான கலாவை நிறைவேற்றினால், எப்பொழுது, எந்த நாளில்? அரஃபாவுடைய நாள் அல்லது ஆஷிராவுடைய. நம்ம அரஃபாவை எடுத்துக்கொள்வோம். பிற 9 அரஃபா அன்று ஃபர்லான நோன்பினுடைய ஒரு நோன்பை, கலா செய்த ஒரு நோன்பை அந்த அரஃபாவுடைய நாள் அவர் நிறைவேற்றுகிறார் சொன்னால்
அவருக்கு கலாவும் நிறைவேறுகிறது, அரஃபாவுடைய சுன்னத்தான நோம்பின் நன்மையும் அவருக்கு கிடைக்கிறது என்று இமாமுனா ரமலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு தீர்வு சொல்கிறார்கள். எந்த அடிப்படை என்று சொன்னால், அத்தஷ்ரீகு வத்ததாஹுலு பைனல் இபாதாத், ஒரு நியத்தில் இன்னொரு நியத்தை புகுத்துவது, இபாதத்தை புகுத்துவது, ததாஹுல் அமல் சொல்வார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ததாஹுல் அமல் சொல்வார்கள். நமக்கு சொல்லித் தருகிறார்கள், விளக்கம் சொல்லித் தருகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு, உழு செய்துவிட்டு பள்ளிக்குள் நுழைந்தவுடன் 2 ரக்காத் முன் சுன்னத்து தொழுவதுடனே பள்ளியினுடைய காணிக்கை தொழுகை, தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகை நிறைவேறும். அந்த தொழுகையிலேயே, அந்த நியத்திலே இந்த நியத்தும் நிறைவேறும், அதுக்கு சவாபு கிடைக்கும் என்பதை சொல்வதை போன்று, ஃபர்லான நோன்பை அரஃபாவுடைய நாளில் அடுத்த ஆஷிராவுடைய நாளில் நிறைவேற்றப்படும் பொழுது அந்த ஃபர்லான கலாவுடைய அந்த நோன்பும் நிறைவேறுகிறது, அரஃபாவுடைய நன்மையும் கிடைக்கிறது. அரஃபா நாளில் வைத்தால் அரஃபா நன்மை கிடைக்கிறது, ஆஷுரா நாள் வைத்தால் ஆஷுரா நன்மை கிடைக்கிறது. இப்படி ஒரு பாக்கியம் இருக்கிறது என்பதை, இப்படி விளக்கம் தெளிவு இருக்கிறது என்பதை இமாம்னா ரமலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அன்புக்கிறவர்களே, அரஃபா நோன்பு இருக்கிற நாம் ரமதானுடைய கலாவ் நோன்பு இருந்தால் அந்த அரஃபாவுடைய நாள் அந்த கலாவை நியத்து வைத்தால் போதும். இந்த கலாவை ரமதானில் விட்ட ஃபர்லான அந்த நோன்பை நான் கலா செய்கிறேன் என்று நோன்பு, இந்த அரஃபாவுடைய நாளில் நான் கலா செய்கிறேன் என்று அவர் நியத்து வைத்து நோன்பு நோற்றால் அந்த கலாவும் நிறைவேறும், அரஃபாவுடைய சுன்னத்தான நன்மை கிடைக்கும். நாம் சொல்லுவோம் அல்லவா, ஒரு கல்லில் 2 மாங்காய் என்று சொல்லுவோமா இல்லையா உதாரணத்துக்கு, அதே போன்று அந்த ஒரு நாளில் 2ம் நிறைவேறுகிறது, 2 வித நன்மை நமக்கு கிடைக்கிறது என்பதை நமக்கு பெருமக்கள் சொல்லித் தருகிறார். அன்புக்கிறவர்களே, அரஃபா முக்கியமான ஒரு நாள், அதிகம் நன்மை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நாள், அதிகமாக சவாபம் தரக்கூடிய நாள், அல்லாஹுக்கு மிக பிடித்தமான நாள். இந்த நாள் அதிகம் அமல் செய்வோம், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவோம், அல்லாஹுடைய அருளை பெற்று வளமுடன் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் புரிவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.